ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காமன் மேன். இப்போ நம்ம ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ எல்லாமே ஆன்லைன் மேட்ச்சு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு. அடுத்து நம்ம பேன் கார்டு பார்ப்போம். இப்போதைக்கு ஓட்டர் ஐடி இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கணும். இதை நான் என்னோட இதில் தரேன். அப்புறம் இந்தியன், நீங்கள் இந்தியன் இருந்தால் இதில் கிளிக் பண்ணுங்கள். இந்தியன் இல்லைன்னா இதில் கிளிக் பண்ணுங்கள். சரி, நம்ம இந்தியன் பார்ப்போம். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஜெனரேட் ஆகும். அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை உங்கள் வீட்டு அட்ரஸ், ஒரு ஃபோட்டோ, ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், ஒரு ஐடி ப்ரூஃப், அவ்வளோதான். இது இருந்தாலே இப்போதைக்கு ஓட்டர் ஐடி வாங்கிடலாம். நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸ்க்கோ இல்லை அவங்க எப்போ ஓட்டர் ஐடி சேர்க்குறாங்களோ அலைய தேவையில்லை, ஆன்லைன்லேயே சேர்த்துக்கலாம். இது புதிய வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. லேஅவுட்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஸ்டேட் தமிழ்நாடு. லோடிங் ஆகுது. இப்போ உங்கள் பார்லிமெண்ட்ரிலாம் லோட் ஆகிருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள இதில் உங்கள் பார்லிமெண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தேவையில்லை. அடுத்து நேம் இங்கிலீஷ் கேப்ஸ்லேயே கேப்ஸ்லேயே டைப் பண்ணுங்கள். பெஸ்ட். இங்கிட்டு ரிலீஜனல் லாங்குவேஜ், அதாவது தமிழ், நம்ம தமிழில் அடிக்கணும். ஆனால் தேவையில்லை, அதுவாகவே டைப் ஆகிக்கிறோம். கரெக்டாக ஸ்பெல்லிங் அடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ உங்கள் ரிலேட்டிவ் அடுத்து பாக்ஸ் தேவையில்லை. இந்த பாக்ஸ் நேம் ஆஃப் த ரிலேஷன், மேலே கொடுத்த நேம் வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷன். அடுத்து இன்றைய தேதியில் உங்களுக்கு என்ன வயசுன்னு இருக்குது, அல்லது டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கலாம். நான் டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணுறேன். சரி, அடுத்து ஜெண்டர், நேம், ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட், அடுத்து வில்லேஜ், அடுத்து போஸ்ட் ஆஃபீஸ், இந்த ஊர், போஸ்ட் ஆஃபீஸ் இந்த ஊர், அப்புறம் பின்கோட், பின்கோடு ஸ்டேட் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் அடுத்து உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஓட்டர் ஐடி வச்சுருந்தீங்கன்னா நம்பர் கொடுக்கலாம். நீங்கள் எதாவது கரெக்ஷன் ஏதாச்சும் வேணும்னா. அடுத்து ஸ்பெஷல் ஆப்ஷன், நீங்கள் கண் பார்வையற்றவரா இல்லை ஏதாவது ஊனமுற்றவரா, மாற்றுத்திறனாளியா என்ன கேட்குறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. அடுத்து உங்கள் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக கொடுத்துருங்க. உங்கள் இமெயில் ஐடியும் முக்கியமாக கொடுத்துருங்க. ரெண்டுமே வரப்போகிற காலங்களுக்கு தேவைப்படும். ஃபோன் நம்பர் வந்து உங்களோட ஓட்டர் ஐடியோட ஸ்டேட்டஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா இருக்குது. இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோகிராஃப், ஏஜ் ப்ரூஃப் எல்லாமே இமேஜ் ஃபைல் தான் ஆகும். இமேஜ் ஃபைல் வந்து 100 MB அதிகமாக போயிடக்கூடாது. அது இந்த வெப்சைட்டோட விதிமுறை. அடுத்து வில்லேஜ் டவுன், இந்த வில்லேஜ், அப்புறம் ஸ்டேட் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் மேலே கொடுக்குது. டேட் வந்து இன்றைக்கி டேட் கொடுத்துருவோம். நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்.
இப்போ இதெல்லாம் தேவையில்லை. பிளேஸ் வந்து என்ன உங்கள் ஊர் டேட் வந்து நைட் 8 கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் ஜெனரேட் ஆகும். அதான் ட்ராக்கிங் நம்பர். அந்த நம்பரை வந்து ஒரு டைரியில் குறித்து வச்சுக்கோங்க, அது முக்கியமாக தேவைப்படும். அதை வச்சு நீங்கள் உங்கள் ஓட்டர் ஐடியோட ஸ்டேட்டஸ் ட்ராக் பண்ணிக்கலாம். அடுத்து வர்றதில் ஓடிடி ஸ்டேட்டஸ் எப்படி ட்ராக் பண்ணுறாங்க, அது ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் நம்பர் மட்டும் போட்டால் போதும். அந்த நம்பர் மட்டும் போட்டால் ட்ராக் கொடுத்தீங்கன்னா உங்களோட ட்ராக்கிங் ஸ்டேட்டஸ் காமிச்சிடும். இப்போதைக்கு நம்ம ஊரில் இதை அப்ளை பண்ணால் ஓடிடி வர்றதுக்கு ஒரு 4-5 மாதங்கள் ஆகும். வரக்கூடிய காலங்களில் ஆன்லைனில் மட்டுமே அப்ளை பண்ணுவாங்க, அப்போ இதோட ஸ்பீடாக வரும். இதுவரை கேட்ட நண்பர்களுக்கு நன்றி.